அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈரான் 18 அமெரிக்க இலக்குகளை தாக்க போகிறேங்கிற ஒரு மிரட்டலை விட்டுருக்கு. இந்த மிரட்டலை கேட்டவுடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கதிகலங்கி போயிருக்கிறாரு. இந்த மிரட்டலை ஏன் விட்டுருக்குன்னா, அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காரு, ஹோர்மஸ் நீரணையை நீங்கள் திறந்து விடணும், அப்படி திறந்து விட்டால் தான் பேச்சுவார்த்தை, அப்படித்தான் அப்போ தான் நாங்கள் போர் நிறுத்தம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் ஒரு பப்ளிக்காக ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. உடனே அந்த ஈரானுடைய அமைச்சர் அவர் பதில் கொடுக்குறாரு, நாங்கள் என்ன உங்களுக்கு ஹோர்மஸை திறக்கிறது, நாங்கள் சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு, நீங்கள் எங்கள் நாட்டு தலைவர்களை கொண்டீங்கல்ல, அதுக்கெல்லாம் நாங்கள் பழி தீர்க்கணும், எங்களை நஷ்டப்படுத்துனீங்கல்ல, அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட நஷ்டஈடு வாங்கணும், இன்னும் நாங்கள் என்னென்னலாம் உரிமையை வச்சுக்கிறோங்கிற உறுதிமொழியை வாங்கணும், இதுக்கெல்லாம் பிறகு தான் பழி தீர்த்த பிறகு தான் பேச்சுவார்த்தை, நாங்கள் ஒன்றும் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லலையே, நீங்களா சொல்லிக்கிறீங்க, நீங்களா பதில் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பதில் கொடுத்துருக்காரு. இந்த பதில் கேட்ட உடனே ட்ரம்ப் நடுநடுங்கி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு விழி பிதுங்கி போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற அமெரிக்கா படை வீரர்களெல்லாம் ஐயா ஒடியாந்துருங்க எப்படியாவது ஒடியாந்துருங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் தப்பிக்க சொல்கிறாரு. தப்பிக்க சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்குங்கல்ல, அந்த ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணியிருக்கு, அமெரிக்காவுக்கு சரியான பாடம் கொடுத்துருக்கு. நீ செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் துணை வர முடியாது ராஜா, நீ செய்கிற வம்புக்கு நீனே பதில் சொல்லிக்கன்னு சொன்ன பிறகு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திணறி போயிட்டு உளறிக்கிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப்னு சொல்லி இன்னைக்கு உலகமே அவரை பார்த்து கேலி பண்ணுது. என்ன செஞ்சாரு, என்ன உளர்றாரு, ஈரான் அப்படி என்ன பட்டு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க சில நிமிடம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு மாதத்தை தாண்டி 5வது வாரத்தில் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போருடைய விளைவு உலக நாடுகள் பூரா எண்ணெய் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு, சராசரியான வாழ்க்கை சமரசமான நிலை இல்லை, மோசமான நிலையை உலகம் முழுக்க சந்திச்சிருக்கு. அதனால் இந்த போரை ஆரம்பித்த அமெரிக்காவிலேயே என்ன பண்ணிட்டாங்க, லட்சக்கணக்கான பொதுமக்கள் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, போரை நிறுத்து அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் லட்சக்கணக்கில் அமெரிக்காவில் திரண்டு அமெரிக்காவுடைய அதிபருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த நிலையில் தான் ஹோர்மஸ்ங்கிற ஒரு ஜலசந்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை இவ்வளவு நாளும் இலவசமாக விட்டுக்கிட்டு இருந்துச்சு ஈரான். ஆனால் உலகத்தில் உள்ள மற்ற பல இடங்களில் இது போன்ற ஜலசந்திகளுக்கு வழியாக போகக்கூடிய கப்பல்கள்ட்டெல்லாம் கட்டணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஈரான் போனால் பொழைச்சி போங்கயான்னு எல்லாருக்கும் இலவசமாக விட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அமெரிக்கா ஈரானை தாக்க ஆரம்பித்த உடனே ஈரான் அந்த ஹோர்மஸ் ஜலசந்தியை கைப்பற்றி அங்கே கேட்டு போட்டுருச்சு. எப்படி கேட்டுன்னா ஒன்றும் ஸ்டீலில் போடலை, எங்கள் அனுமதி இல்லாமல் எவராச்சும் இதுக்குள்ளே நுழைஞ்சேன்னா தாக்கிடுவோம், அதனால் எங்கள்கிட்ட அனுமதி பெற்று தான் வரணும்னு சொல்லிடுச்சு. அப்படி சொல்லினதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிச்சு, எங்கள் எதிரி நாடான இஸ்ரேல் அமெரிக்கா இந்த 2 நாடும் வரக்கூடாது, இந்த 2 நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குற நாடும் வரக்கூடாது, மற்ற நாடுகள் எங்கள்கிட்ட அனுமதி கேளுங்க, நாங்கள் இலவசமாக அனுமதி தருவோம், உள்ளே போகலான்னு சொல்லிடுச்சு. அப்படி தான் இந்தியாவோட 8 கப்பல்கள் கூட வந்திருக்கு. அந்த 8 கப்பல்களை இலவசமாக அனுமதித்த அந்த ஈரான் என்ன சொல்லியிருக்கு, அந்த இந்தியாவில் ஆளக்கூடிய அந்த மோடி அவர்களுக்காக நாங்கள் அனுப்பலை, இந்திய மக்கள் நல்ல மக்கள், அவங்க எங்கள் ஈரான் மக்கள் மேலே பிரியம் உள்ளவங்க, நாங்கள் இந்திய மக்கள் மேலே பிரியம் உள்ளவங்க, அப்படிப்பட்ட இந்திய மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இலவசமாக என்ன பண்ணுறோம், இந்தியாவுக்கு மட்டும் கப்பல்கள் அனுப்பியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் உலகமே மிகப்பெரிய நெருக்கடியில், எரிபொருள் பெட்ரோல் கேஸ் தட்டுப்பாடில் சிக்கி செனஞ்சு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அந்த வகையில் ஈரான் நம்மள்கிட்ட இறக்கம் காட்டினதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பாதிப்பு குறைஞ்சிருக்குது. இந்த சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகளுடைய உறவு துறை அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய வெளி உறவுத்துறை அமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எப்படியாவது இந்த போராட்டத்தை நிறுத்தணும், அப்படி நிறுத்த முடியலன்னா இது எப்படி ஜமாளிக்கிறது, அடுத்த கட்டம் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு அந்த ஐரோப்பிய நாடுகள் கூடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்கிறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்படியாவது
நம்ம அந்த ஈரான்கிட்ட பேசி நிறுத்துறது தான் சரியான வழின்னு இருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் ஈரான் வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. என்ன சொல்லியிருக்குது? அதனுடைய அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு, இந்த யுத்தத்தில் உங்களை வந்து அமெரிக்கா துணைக்கு கூப்பிடுதுங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துடக்கூடாது, இந்த யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அது உங்கள் இஷ்டம், அது மிக 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 பயங்கரமானதாக இருக்கும், அதோடைய விளைவும் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் வந்து உங்களை சும்மா விட்டுற மாட்டோம், எதிர்த்தாக்குதலை கடுமையாக நடத்துவோம். இந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் கவனிக்கணும். ஈரான் வந்து ரொம்ப நேர்மையாக என்ன பண்ணுது, எடுத்தவுடனே ஈரான் அடிக்கிறது இல்லை. இந்த போரை ஆரம்பித்தது கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அதை அடித்து அந்த ஈரானுடைய தலைவர்களையும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களையும் கொன்ற பிறகு தான் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஈரான். அதைத்தான் இப்போ வந்து இந்த ஐரோப்பிய நாட்டுக்கும் என்ன சொல்கிறாரு அப்பாஸ் அராக்சி, நீங்கள் வந்து ஒருவேளை அமெரிக்காவோட சேர்ந்துக்கிட்டு எங்களை தாக்குனீங்கன்னா நாங்கள் கொடுக்குற அடி கடுமையாக இருக்கும், அதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னு பதில் சொல்லிட்டாரு. இதை சொன்ன உடனே தான் ஐரோப்பிய நாடுகள் வந்து கதிகலங்கிட்டாங்க. ஆஹா, நம்ம தேவையில்லாமல் இப்போ ஈரான்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கக்கூடாது, அதனால் ஈரான்கிட்ட வந்து நம்ம பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடணும், பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த யுத்தத்தை எப்படியாச்சும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் முடிவெடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் அமெரிக்காவோட கூட்டி சேர்ந்து இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவதற்கோ அல்லது ஈரானை தாக்குறதற்கான நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற தெல்ல தெளிவான உறுதிமொழியையும் ஐரோப்பிய நாடுகள் வந்து ஈரான்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன பிறகு இந்த அறிவிப்பை கேட்ட உடனே ட்ரம்புக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம வந்து ஈரான் அடிக்கணும் வாங்கப்பான்னு கூப்பிட்டா இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் ஈரானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் வந்து இந்த நேட்டோ கூட்டமையிலேருந்து வெளியே போக போகிறேங்கிறாரு, இவர் கோச்சிட்டு போகிறேங்கிறாரு அமெரிக்கா. அதுக்கு வந்து ஐரோப்பாலாம் சொல்ல, நீ அநியாயமாக பண்ணுறதுக்குலாம் நாங்கள் ஆள் இல்லை ராசா, நீ போனால் போயான்னு சொல்லாமல் பேசாமல் இருந்துட்டாங்க. எதையுமே அந்த ட்ரம்ப் வந்து உறுதியாக பேச மாட்டார், அதனால் அவர் பேச்சுக்கெல்லாம் ஒரு அர்த்தமே இருக்காது. நேட்டோ விட்டு நீ போகிறேன் பாரு, அப்போ நாளைக்கு போக மாட்டேன் பாரு, அவர் என்ன செய்கிறாங்கிறத பார்ப்போன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகள்லாம் முடிவெடுத்துட்டாங்க. இந்த நிலைமையில் இந்த போரை ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, பிப்ரவரி 28 இந்த போரை ஆரம்பிக்கிறப்ப என்னென்ன சூழ்நிலையில் ஆரம்பிச்சிச்சுண்டா, இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் வந்து யுரேனியம் அணு ஆயுதங்களை கைவிடணும், யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தணும், பாலஸ்டிக் ஏவுகணையில் ஏவக்கூடிய அந்த தூரத்தை கட்டுப்படுத்தணும், இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஹமாஸ் போன்ற ஈரானுடைய நட்புறவு அமைப்புகளுக்கு ஆயுத உதவியோ பொருளாதார உதவியோ செய்யக்கூடாது. இப்படி பல விஷயங்களை முன் வச்சு தான் பேச்சுவார்த்தை நடத்துச்சு. யாரு? இந்த அமெரிக்கா ஈரான்கிட்ட. ஓரளவு இதனுடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் விட இணங்கி வர்ற மாதிரி ஈரான் வந்துச்சு. அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப நடுவில் ஏமன் மூலியமாக நடந்துக்கிட்டு இருந்த பேச்சுவார்த்தையை முறையாக நடத்தி இருந்தால் இந்த போரே வந்திருக்காது. ஆனால் அமெரிக்காவோடும் இஸ்ரேலுடைய நோக்கம் என்னென்னா அமைதியாகணுங்கிறது இல்லை, எப்படியாவது ஒரு வலிய வம்பு இழுத்து ஈரானை தாக்கி 2 நாளில் காலி பண்ணிட்டோம்னா, அந்த தலைவர்களை காலி பண்ணிட்டா இந்த நாட்டை பிடிச்சிடலாம், எண்ணெய் வளங்களை நம்ம கொள்ளையடிக்கலாம்னு திட்டம் போட்டதுனால ஐயோ பேச்சுவார்த்தை வந்து நிறைவேறிடும் போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அவசர கதியாக ஈரானை அடித்தாங்க. அப்படி அடித்ததோடைய விளைவு என்னாச்சு, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனி அவர்களை மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் உள்ள முக்கியமான 40 அதிகாரிகளை கொண்டுட்டு அந்த நாட்டில் உள்ள பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க உள்பட ஆயிரக்கணக்கானவங்களை கொன்று குவிச்ச இந்த அமெரிக்கா மேலே இப்போ ஈரான் கடும் கோபமாக இருக்குது. ஆனால் அமெரிக்கா என்ன நினைச்சு, நம்ம அடித்தோம்னா 2 நாளில் போர் முடிஞ்சிடும், 3வது நாள் நம்ம ஒரு ஆளை போட்டு எப்படி ஈராக்கை கைப்பற்றணுமோ அது மாதிரி ஈரானை கைப்பற்றலாம்னு நினச்சிச்சு. ஆனால் 1 மாதம் கடந்தோம் போரை நிறுத்த மறுக்குது ஈரான். அப்போ அது என்ன சொல்லுது, நீ நினச்ச மாதிரி இங்கேலா இல்லை ராஜா, ஒரு தலைவர் இல்லை உச்சபட்ச தலைவர், எத்தனை பேரை நீ அடித்தாலும் இந்த ஈரானில் இருக்க கடைசி ஒரு குடிமகன் இருப்பான்ல அவன் வரைக்கும் இந்த போரை நடத்துவான், எத்தனை வருஷமானாலும் நாங்கள் நடத்துவோம், இதுக்கு பழிக்கு பழி தீர்க்காமல் இந்த போரை நிறுத்த மாட்டோம்னு சொல்லி சரியான ஆம்பளையாக ஈரான் சொல்லுது. சொல்லிவிட்டு இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணுச்சு, இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை ஃப்ரீயாக விட்டுச்சுல, இப்போ செக் போஸ்ட் வச்சிருச்சு. இந்த ஜலசந்தை வழியாக தானே உலகத்துக்கெல்லாம் நீ எண்ணெயை கொண்டு போகணும், இந்த வழியாக தானே வெளிநாட்டில் உள்ள பொருளையெல்லாம் நீ வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு கொண்டு வரணும், போடுறான்டா கேட்டு, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் இதை கடந்து பாருன்னு சவால் விட்டு இப்போ டோல் போட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈரான் வந்து அதையும் முறையாக செய்கிறதுக்கு ஈரானுடைய பாராளுமன்றத்தை கூட்டி இங்கே டோல் போட்டு இனிமேல் வசூல் பண்ணணுங்கிற தீர்மானத்தையும் நிறைவேறிடுச்சு.
இப்போ தான் ட்ரம்புக்கு வந்து கடும் கோபம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுமா? கடைசின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டோங்க, இனிமேல் ஈரானில் எங்களுக்கு வேலை இல்லை, 1 வாரம் 2 வாரத்தில் நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னு இப்போ இவராக சொல்லிக்கிறாரு. அதுக்கு தான் அப்படி சொல்கிறாரு, ஈரான் இந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈடுபடாட்டியும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், நாங்கள் இந்த 1 வாரம் 2 வாரத்தில் வெளியே போயிடுவோங்கிறதோட இன்னொன்று சொல்கிறாரு, ஆனால் ஒன்று அதுக்குள்ளே அந்த ஹர்மோஸை வந்து ஹர்மோஸை திறந்து விட்டுறணும் எல்லாருக்குமா, இல்லாட்டி சும்மா விட மாட்டேன்னு ஒரு மிரட்டுறாரு. இதைத்தான் உலக நாடுகள் சொல்கிறாங்க. ட்ரம்ப் பேச்சு என்ன உளர்றாரு, இவர் வந்து வாய்ச்சவடாதான் பேசுகிறாரு. இதுக்கு ஈரான் என்ன பதில் சொல்லுது? ஈரான் பதில் சொல்லுது, உங்கள்கிட்ட யார் பேச்சுவார்த்தை நடத்துனது? நாங்கள் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தினோமா? நீனா புலம்பிக்கிட்டு இருக்கிறா, நாங்கள் என்னமோ உன்னோட கூட்டு நடந்து நிறுத்த போகிறோங்கிற மாதிரி சொல்கிறா. நீ அநியாயமாக எங்கள் மேலே வந்து தொடுத்த போர்னால நாங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்கள் தலைவர்களை இழந்திருக்கோம், இதுக்கு பலிக்கு பலி 5 இழப்பு வரணும், ஏகப்பட்ட பொருள் சேதம் ஆகிருக்கு, இதுக்கு எங்களுக்கு நஷ்டஈடு தரணும். இன்னும் ஒருபடி போய் மேலே சொல்கிறோம், நாங்கள் வந்து 440 கிலோ ஈரோனியம் வச்சுருக்கோம், அதை கொடுன்னு சொன்னீங்க, நாங்கள் அதையும் தரமாட்டோம், அதை நாங்கள் வச்சுக்கிறோம், அதை நீ அங்கீகரிக்கணும், உலக நாடு அங்கீகரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருந்தோம் பார்த்தியா, அந்த ஹார்மோஸ் நீதி நிலை, அதில் இனிமேல் டோல் போடுவான், காசு கட்டிட்டு தான் நீ வரணும். ஆட்சி மாற்றம் என்ன ஆட்சி மாற்றம்? மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க, உன்னை பழி திக்காமல் விட மாட்டான். அது மட்டும் இல்லை, 18 நிறுவனங்கள் மீது, அமெரிக்காவுடைய 18 நிறுவனங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம். அந்த ஆப்பிள், ஐபிஎம் போன்ற பல்வேறு நிறுவனங்களை எச்சரிக்கிறோம், உஷாராருங்கன்னு ஒரு குண்டை போட்டுச்சுல ஈரானு. கத்தி கலங்கி போயிட்டாரு ட்ரம்ப். இப்போ என்ன சொல்கிறாரு? நான் சொன்ன ஆட்சி மாற்றம் தான் வந்துருச்சுங்கிறாரு. அப்போ சில உலக நாடுகள் கேட்குறாங்க, என்னங்க ஆட்சி மாற்றம் வந்துச்சுங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு? ட்ரம்ப் பழைய தலைவர், உச்சபட்ச தலைவர் கொமேனியை கொண்டுட்டோம்ல, அவர் மயனை இப்போ போட்டாங்கல்ல, இப்போ அவர் ஆட்சி மாற்றம் தானே வந்திருக்கு, இதுதான் சொன்னங்கிறாரு. அப்படி தான் சொல்கிறாங்க. நீ இதில் என்னையா பேச்சு பேசுகிறா? நீ அவன் தான் கடைசி ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் உன்னை அமெரிக்காவை பழி தீர்ப்பேன்னு சொல்கிறான். உன்னை சண்டைக்கு தூண்டி விட்ட இஸ்ரேலை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. இஸ்ரேலுடைய டெல்லவில் தலைநகரம் இருக்காங்கிறதே தெரியலை. இவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட்டு அலறி ஓடுற உனக்கு வந்து உலகத்தில் இருந்த உன் மேலே இந்த பயமே போச்சு. இப்போ அமெரிக்காவில் ஒன்றும் இல்லைங்கிறத காமிச்சிட்டான் பார்த்தியா இந்த ஈரான் சொல்லி. ஈரான் மேலே உலக நாடுகளே இப்போ பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன பயப்பட்டாலும் உலக நாட்டு மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும், மக்கள் மேலே எந்த விதமான அதி தீவிரமான தாக்குதலும் முறையற்ற தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈரானுடைய புகழ் ஓங்குறதோட மட்டும் இல்லாமல் இறுதியில் ஈரான் தான் வெல்லுங்கிற மாதிரி சூழ்நிலை இந்த உலகத்தில் நிலவரிச்சுங்கிற கருத்து தான் பலரால் பேசப்படுது. இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் உலகத்தில் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்தியை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் அவ்வப்போது உள்ளது உள்ளபடி நம்ம உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதோட ரொம்ப முக்கியம், உங்கள் நண்பர்களுக்கு எதுவும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உலக நடப்பு அவங்களுக்கு தெரியும். என்று மணிந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.